வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி கிராம மற்றும் நகர பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. வீடுகளில் வைத்து வழிபடுவதற்காக விநாயகர் சிலை, பூக்கள், பழங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கிறார்கள். அதன்படி நேரு வீதி, பெரிய மார்க்கெட் பகுதிகளில் பொருட்களை வாங்க கூட்டம் அலைமோதியது. மேலும் சாரம் மார்க்கெட் மற்றும் நெல்லித்தோப்பு மார்க்கெட், முதலியார்பேட்டை மற்றும் முத்தியால்பேட்டை உள்ளிட்ட மார்க்கெட் பகுதிகளிலும் மதகடிப்பட்டு, திருக்கனூர், பாகூர், ஏம்பலம், கரையம்பத்தூர், வில்லியனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் விநாயகர் மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகின்றது. அதன்படி புதுச்சேரி மார்க்கெட்டுகளில் வண்ணம் தீட்டப்படாத விநாயகர் அரை அடி மண் சிலைகள் ரூபாய் 100 1 அடி 150 விற்கப்படுகின்றது. வண்ணம் தீட்டப்பட்ட அலங்கார வடிவங்களை கொண்ட சிறிய விநாயகர் சிலைகள் ரூபாய் 200 முதல் ரூபாய் 3000 வரை விற்கப்படுகின்றது. விநாயகருக்கான அலங்கார குடை ரூபாய் 40 முதல் ரூபாய் 60 வரை உள்ளது. மல்லி, கனகாம்பரம், வாடாமல்லி, சாமந்தி உள்ளிட்ட பூக்கள், துளசி, அருகம்புல், எருக்கம்பூ மாலை, குறுத்தோலையால் ஆன தோரணம், மா இலை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பழங்களும் மார்க்கெட்டில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பூக்கள் விலை வழக்கத்தை விட 4 மடங்கு அதிகமாக உள்ளது. இருப்பினும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட மக்கள் இன்றே தயாராகி வருகின்றனர். இதனால் காலை முதலே பொதுமக்கள் பொருட்களை வாங்க புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிற்கு வந்ததால் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக நேரு வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ள ஒப்பந்த பணிகள் குறித்த விவரங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை பொறியாளர் தீனதயாளன் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் எடுத்து கூறினர். அதில் உப்பனாற்றின் மீது கட்டி முடிக்கப்படாமல் இருந்த மேம்பாலத்தின் மீதமுள்ள பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்பந்த புள்ளி ரூபாய் 26.40 கோடி மதிப்பீட்டில் கட்டுவதற்காக ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இந்த பணியின் மூலம் ஏற்கனவே தொடங்கப்பட்டு முடிக்கப்படாமல் இருக்கும் பாலத்தின் பகுதிகளையும் காமராஜர் சாலையில் உள்ள பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் தற்காலிக அலுவலகம் மற்றும் இல்லம் கட்டும் பணிக்கான ஒப்பந்த புள்ளி ரூபாய் 3.69 கோடி மதிப்பீட்டில் கோரப்பட்டுள்ளது. இந்த பணி ஏற்கனவே சுற்றுலாத்துறையால் பழைய சாராய ஆலை வளாகத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் துணைநிலை ஆளுநர் தற்காலிக அலுவலகம் மற்றும் இல்லத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்டு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. இதேபோன்று தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய ரூபாய் 46.16 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் தொடங்கப்பட உள்ள இந்த பணியை 12 மாதங்களுக்குள் முடிக்க கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணையை வழங்கினார். குறிப்பாக புதுச்சேரி காவல்துறையின் ஊர்காவல் படை பிரிவில் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்கள் 9 பேருக்கு பணி நியமன ஆணையினையும், புதுச்சேரி மின்துறையில் வயர்மேனாக பணியாற்றிய 34 பேருக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்டராக பதவி உயர்வுக்கான ஆணையினையும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். பணி ஆணையின் பொழுது காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பெப்டிக் தொழிற்பேட்டையில் ரூபாய் 1,77,52,633 ரூபாய் மதிப்பீட்டில் அணுகு சாலை, 2 பிரதான சாலை, குறுக்கு சாலைகளை வலுப்படுத்துதல், அகலப்படுத்துதல் மற்றும் தார் சாலைகள் அமைத்தல் மற்றும் வடிகால் வசதிகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
உடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் ஏற்பாட்டில் அர்ஜுன சுப்பராய நாயக்கர் பள்ளியில் படிக்கும் 500 மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு 500 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கையேடு, கேம்பஸ் மற்றும் எழுதுப் பொருட்களை வழங்கி தனது பாராட்டுகளை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, விசிசி நாகராஜன், கட்சி அலுவலக பொறுப்பாளர் மகேஷ், மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி செயலாளர் கனகராஜ், பாண்டு, ரஞ்சித், சரவணன், ராகவன், கமலக்கண்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு பெருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் திருப்பலி நிறைவேற்றி தொடர்ந்து கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பொதுமக்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து 9 நாட்களில் காலை மாலை இருவேளையும் திருப்பலியும் சிறிய தேர்பவனி நற்கணனை ஆசிரும் இடம்பெறும் என்றும் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆண்டு பெருவிழாவை ஒட்டி ஆடம்பர தேர்பவனை நடைபெற உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆரோக்கிய அன்னையை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநில ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்தான் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் அவரது ஆதரவாளர்களான சேகர், சிவா, ஷியாம் ஆகியோர் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடுதல் விழா, அதனைத் தொடர்ந்து குருமாம்பேட் பகுதியில் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்தன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர் மனோகர் மற்றும் அப்பகுதியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்தன் அவர்களின் ஆதரவாளர்களான மணவேல், ரஞ்சித், ஹரிபாஸ்கர், நந்தி, ஹேமச்சந்தர், பாலா, சந்தோஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். அதனைத் தொடர்ந்து சேந்தனத்தம் கிராமத்தில் திராவிட மணி தலைமையில் சேந்தனத்தம் அரசு ஆரம்ப பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்தன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி பள்ளி மாணவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களான அப்பகுதியை சார்ந்த அனந்தராமன், மூர்த்தி, ராஜா, பக்ரி, முரளி, ராஜேஷ் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்தனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். அரசு தொடக்கப்பள்ளி கருவடிக்குப்பத்தில் ஆசிரியர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் இளங்கோவன் அவர்கள் தலைமையேற்று விழாவை நடத்தினர். சரண்யா ஆசிரியை வரவேற்புரை வழங்கினர். ரோட்டரி கிளப் பிரெஞ்ச் சிட்டி சார்பாக ரோட்டரியன் ராஜசேகர் பிரசிடென்ட் தலைமையில் அனைத்து இருபால் ஆசிரியர்களுக்கும் நேஷனல் பில்டர் அவார்டு மற்றும் சால்வை அணிவித்து விருதுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக கிரிதரணி ஆசிரியை நன்றி உரை வழங்கினர். விழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மன்றத்தின் தலைவர் சசிகுமார் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழா ஏற்பாடுகளை ஆசிரியைகள் நிர்மலா தேவி, பத்மாவதி, விஜயலட்சுமி மற்றும் பழனி, முன் மழலையர் ஆசிரியைகள் விஜயலட்சுமி,
ராஜேஸ்வரி, சங்கீதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் அனைவரும் சிறப்பாக செய்து முடித்தனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MOH ஃபாரூக் மரக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் கேரளா முன்னாள் கவர்னரும் முன்னாள் வெளிநாட்டு தூதருமான MOH ஃபாரூக் மரக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் MOH பேரவையின் தலைவர் பெருமாள் தலைமையில் அவரது சமாதியில் பூ அலங்காரங்கள் செய்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் முகுந்தராஜ், ஜெயபால், தனஞ்சயன், பிரபாகரன், செல்லமுத்து, கலிவரதன், ஆனந்த்ராஜ், கிருஷ்ணமூர்த்தி, ராகுல் உள்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரவிந்த் கண் வங்கி சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் இணைந்து 39வது தேசிய கண்தானம் 2 வார விழாவை முன்னிட்டு நடைப்பயணம், விழிப்புணர்வு பிரச்சாரம் ராக் பீச் போர் மெமோரியல் முதல் டூப்ளெக்ஸ் பார்க் வரை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புரொஃபசர் PHF ரிட்டன் நாகராஜன், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் புதுச்சேரி முழுவதும் 2000 ஆட்டோக்களில் பின்னால் பிறந்தநாள் வாழ்த்து விளம்பர பேனர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி மூலக்குளம் MGR நகர் நுழைவாயில் அருகில் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநர் IG வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் மற்றும் பெட்ரோலுக்கான ரொக்கப்பணம், மதிய உணவாக பிரியாணி ஆகியவற்றை வழங்கினார்கள். நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் பெற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியளவில் மூலகுளம் மேட்டுப்பாளையம் போகும் ரோடு MGR நகர் நுழைவாயில் அருகில் நடைபெறும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்க உள்ளார். மேலும் விழாவில் பொதுமக்களுக்கு அரிசி, புடவை, சர்க்கரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.